ஆதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கி தந்த ஒரு ஒரு மாமேதை. அவருடைய பேர் கிடையாது இந்த பட்டியலில். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். சரியா? அவரை நோபல் பிரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் உலக நாடுகள் போட்டி போட்டு கூப்பிட்டாங்க, இவ்வளோ கோடி தரம் அவ்வளோ கோடி தரம், நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து வேலை செய்யுங்க. அந்த மனுஷங்க நான் போக மாட்டேன், நான் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்னு. அந்த மனிதருடைய பெயர் தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்கு வங்கத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் கிடையாது. அது மட்டுமா, நீங்கள் கோவாவில் கப்பற்படை தளபதி வீர் சக்ரா விருது வாங்கிய அருண் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கு வாக்காளர் பட்டியலில் பேரில் அவர் திரும்ப அப்ளை பண்ணும்போது இல்லை நீங்கள் உங்கள் ஆவணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வாங்க, நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணாதான் கொடுக்க முடியும், நீங்கள் நேரடியாக வாங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த வீடியோவில் ஒரு தேர்தல் அதிகாரி தனது பதவியை ராஜினாமா செய்தது மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் குறித்து விரிவாக பேசப்படுகிறது. இதன் முக்கிய தகவல்கள் இதோ. ராஜினாமா. மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா மாவட்ட தேர்தல் அதிகாரி மௌஸ்மி சர்க்கார் என்பவர் வாக்காளர் திருத்தப் பட்டியலில் நடக்கும் முறைகேடுகளுக்கு ஒத்துழைக்க முடியாது என கூறி கடந்த ஜனவரி 9 அன்று ராஜினாமா செய்துள்ளார். பெயர்கள் நீக்கம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களை திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்காக ஒரு சிறப்பு மென்பொருள் சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்படுவதாக வீடியோவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முக்கிய நபர்கள்: நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அருண் பிரகாஷ் போன்றவர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல் சதி. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தேர்தலை சந்திக்கும் முறையே மாற்றப்படுவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. ரெசிக்னேஷன். An election officer named Moushumi Sarkar from Howrah, West Bengal, resigned on January 9, stating she cannot participate in the alleged electoral conspiracies. 027. Systematic deletion. The video claims that software is being used to systematically delete names of specific communities from the voter list. Prominent figures. It highlights that even high-profile individuals like Nobel laureate Amartya Sen and former Navy Chief Arun Prakash found their names missing from the list. Political allegation. The speaker alleges a larger plot by the central government and the Election Commission to manipulate the electoral process. इस्तीफा. पश्चिम बंगाल के हावड़ा जिले की चुनाव अधिकारी मौसमी सरकार ने 9 जनवरी को इस्तीफा दे दिया है। उनका कहना है कि वे मतदाता सूची में हो रही कथित साजिश नहीं बन सकती। रात के बाद नाम हटाना. वीडियो में आरोप लगाया गया है कि एक खास सॉफ्टवेयर के जरिए मतदाता सूची से एक विशेष समुदाय के लोगों के नाम योजनाबद्ध तरीके से हटाए जा रहे हैं। प्रमुख व्यक्तित्व. यहां तक कि नोबेल पुरस्कार विजेता अमर्त्य सेन और पूर्व नौसेना प्रमुख अरुण प्रकाश जैसे दिग्गजों के नाम भी सूची से गायब होने की बात कही गई है। 5:45. राजनीतिक साजिश. वक्ता का दावा है कि ये लोकतंत्र के खिलाफ एक बड़ी साजिश है ताकि चुनावी प्रक्रिया को प्रभावित किया जा सके।